அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். துல்ஹஜ் மாதத்தின் அந்த முதல் 10 நாட்கள் ஃபுல்லாகவே சிறப்பு தான். அதில் குறிப்பாக அந்த 9வது நாள் அரஃபா நாள், அது மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாளாக இருக்குது. நிறைய பேர் இந்த அரஃபா நாளில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், எந்த நாளில் வைக்கணும் அப்படி சொல்லிட்டு. அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் தான் இந்த ஒரு வீடியோ. சரியாக துல்ஹஜ் மாதத்தின் எந்த பிறையில் அரஃபா நோன்பு நம்ம வைக்கணும், அந்த நோன்பு வச்சுட்டு அந்த நாளில் நம்ம ஓத வேண்டிய துவா, இந்த நோன்பை வச்சுக்கிட்டு இந்த துவாவை ஓதிக்கிட்டு இதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் கஷ்டங்களை தீர்ப்பது எப்படி, அதை பற்றி தான் இன்றைக்கி நான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் இந்த அரஃபா நாள் உங்களது விதியை மாற்றக்கூடிய ஒரு நாளாக 100% இருக்கும். அதனால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இது இருக்கும். துல்ஹஜ் முழு மாதம் சிறப்பான மாதமாக இருந்தாலும் குறிப்பிட்ட அந்த 10 நாட்களில் அல்லாஹ் சிறப்பித்து சொல்லியிருக்கிறான். இந்த நாட்களில் நாம் அதிகமாக அமல்களை செய்யணும் சொல்லிட்டு, இதன் மூலமாக அதிகப்படியான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வாரி வழங்குவான். துல்ஹஜ் மாதத்தில் அந்த 10வது நாள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஈது பெருநாள். அதை விட முக்கியம் வாய்ந்த ஒரு நாள்னால் அதற்கு முன்னாடி இருக்கிற அரஃபா நாள் தான். ஏன் இந்த நாள் இவ்வளவு சிறப்பாக இருக்குன்னா, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் பரிபூரணமாக்கப்பட்ட நாள் இந்த ஒரு நாளில் தான். அல் குரான் மூலமாக வஹி இறக்கப்பட்டது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கடைசி வஹி இறங்கிய ஒரு நாள். அந்த கடைசி வஹி என்னன்னா, சூரா அல் மாயிதால 3வது வசனம் இருக்கும். இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நான் பரிபூரணமாக்கி வைத்து விட்டேன், என்னுடைய அருட்கொடையை உங்களின் மீது முழுமையாக்கி விட்டேன், இன்னும் உங்களுக்காக இஸ்லாத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொண்டேன் என்ற ஒரு வசனம் இறங்கிய நாள். கடைசி வசனம் இதுதான், பரிபூரணமாக ஆயிடுச்சு இஸ்லாம் மார்க்கம். அதனால தான் இந்த ஒரு நாள் மிக சிறந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது. அந்த ஒரு நாளில் தான் ஹாஜிகள் அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுவாங்க. இந்த நாளில் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு அமல்னா அது நோன்பு. இந்த நோன்பை பொறுத்த வரைக்கும் ஹாஜிகளுக்கு இந்த நோன்பு இல்லை, கடமை இல்லை. அதாவது ஹஜ்ஜி செய்கிறவங்களுக்கு வைக்க தேவையில்லை, ஹஜ்ஜி செய்யாதவங்களுக்கு இந்த நோன்பு வச்சா சிறப்பு, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு நோன்பு அன்றைக்கி வைக்கிறதால என்ன நன்மை நமக்கு கிடைக்கும்னா, கடந்த ஆண்டு மற்றும் வரக்கூடிய ஆண்டு இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்திடுவான். ரொம்ப சிறப்பான ஒரு நோன்பு இது. இந்த நோன்பை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஆனால் இந்த நோன்பு வைக்கிறதுல நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும். ஏன்னா மக்காவை பொறுத்த வரைக்கும் துல்ஹஜ் 9 அரஃபா நாள், அங்கே நமக்கு இங்கே 8வது நாளாக இருக்கும். அப்போ அரஃபா நோன்பு என்பது ஹாஜிகள் அங்கே அந்த அரஃபா மைதானத்தில் ஒன்று கூடுற அந்த நாளில் வைக்கணுமா, இல்லை நாம் இருக்கிற அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணுமா? ஏன்னா நம்மளுக்கு வரும்போது துல்ஹஜ் 9 இருக்கும்போது அவங்களுக்கு பெருநாவாக இருக்கும். அப்போ எப்படி நோன்பு வைக்கிறது சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். இது தெளிவாக பார்க்க போகிறதா இருந்தால் பிறையை பார்த்து தான் நம்ம நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து தான் நோன்பு விடணும். பெருநா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நம்ம மார்க்கத்தில் அந்த பிறை என்பது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நம்ம ஊரில் நம்ம ஊரோட ஒத்து வாழணும். நம்ம ஊரில் எப்போ பிறை பார்க்கப்படுதோ அந்த பிறை தான் ஃபஸ்ட்டு பிறையாக நாம் கணக்கெடுத்துக்கணும். துல்ஹஜ் மாதத்தின் 9வது நாள் தான் அரஃபா நாள். நமக்கு எப்போ அது 9வது நாளாக வருதோ அந்த நாளில் தான் நாம் நோன்பு வைக்கணும். அதுதான் நமக்கு அரஃபா நோன்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் 10 ஆண்டுகள் இருந்தாங்க. அப்போ மதீனாவில் பிறை எப்படி பார்க்கப்பட்டதோ அதன்படி தான் அவங்க அந்த பிறையை கணக்கிட்டு வந்தாங்க. மக்காவில் என்ன பிறை, அங்கே 9னா நமக்கு 9, ஹாஜிகள் ஒன்று கூடும் நாள் கரெக்டாக இருக்கா சொல்லிட்டு அந்த மாதிரி கரெக்டாக பார்த்துட்டு அவங்க நோன்பு வைக்கல. பிறை பார்த்து எப்போ 9 வந்துச்சோ அப்போ தான் அவங்க நோன்பு வச்சாங்க, அப்போ தான் பெருநாளும் கொண்டாடினாங்க. நாமளும் அதே போல் தான் செய்யணும். நம்ம ஊரில் எப்படி இருக்கோ, பிறை 9 எப்போ வருதோ அந்த நாள் தான் அரஃபா நோன்பு. அந்த நாளில் நோன்பு வச்சுக்கிங்க. அப்படி பார்த்தா நமக்கு புதன்கிழமை அரஃபா நோன்பு வரும். அப்போ அந்த கணக்குப்படி நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ அரஃபா நோன்பு அந்த பிறை 9, இந்த பிறை டு 1 டு அந்த 9 இருக்குது பார்த்தீங்களா, அது முழுக்கவே நாம் நோன்பு வைக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன், விடுபட்ட நோன்புகளை நீங்கள் வச்சு இதன் மூலமாக சிறப்பை நீங்கள் தேடிக்கொள்ளலாம். திங்கள் வியாழன் அப்படி வச்சு கூட நீங்கள் இருக்கலாம். இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இப்போ இன்றைக்கி என்ன கிழமை, திங்கக்கிழமை. இன்றைக்கி நோன்பு வச்சவங்க சிறப்பு, அப்படி வைக்காதவங்க என்ன பண்ணலான்னா நாளையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க.
செவ்வாய்க்கிழமை ஒரு நோன்பு வைக்கலாம், புதன்கிழமை அரஃபா நோன்பு சொல்லிட்டு நீங்கள் வைக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் விருப்பம் தான், வச்சா இன்னும் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நோன்பு பார்த்துட்டோம், இந்த நோன்போட சிறப்பாக பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் கிளியர் ஆகிட்ருக்கும். அடுத்து இந்த அரஃபா நாளில் என்ன துவா ஓதணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன துவாவை கற்றுத்தந்துள்ளார்கள், சஹீஹான துவா என்ன, அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். இந்த கலிமா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு துவாவை தான் இந்த அரஃபா நாளில் நாம் ஓதணும். துவாக்களிலேயே மிக சிறந்த துவானா அரஃபா நாளில் கேட்குற துவா தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன் சென்ற நபிமார்களும் இந்த ஒரு துவாவை தான் இன்றைக்கி ஓதியிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எத்தனை துவா எடுத்து ஓதினாலும் சரி, உங்கள் துவாக்களில் நம்பர் 1 இந்த ஒரு துவா இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. இந்த துவாவை நீங்கள் ரிப்பீட்டடாக ஓதிக்கிட்டே இருங்க. இது கூடவே சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர் அந்த 4 திக்ருகளும் ஓதிட்டு தக்பீரை இன்னும் அதிகம் சொல்லிகிட்டே இருங்க. இதை தவிர இன்னும் துவாக்களை அதிகப்படுத்துங்க. ஏன்னா இந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வருகின்றான். பொதுவாக டெய்லியும் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வருவான். எந்த நேரத்தில்? இரவின் 1/3 பகுதி, அதாவது தஹஜுத் நேரத்தில். அந்த நேரத்தில் நிறைய பேர் தூங்கிட்டு இருப்பாங்க, அந்த சான்ஸ் நம்மளுக்கு அவ்வளோவா கிடைக்காது. ஆனால் அரஃபா நாளில் அந்த சான்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். ஏன்னா அரஃபா தினத்தின் அந்த மாலை நேரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலை நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து பெருமையுடன் பார்ப்பானா. அந்த அரஃபா மைதானத்தில் கூடியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் பெருமையாக பார்ப்பானா. என்னுடைய அடியான் எப்படி கூடியிருக்கிறாங்க, எவ்வளோ ஒரு புழுதி படிந்த ஒரு தலையோடு இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேவை அப்படி சொல்லிட்டு மலக்குமார்களுக்கிட்ட பெருமையோடு அல்லாஹ் சொல்லுவான். கீழ்வானத்துக்கு இறங்கி வரும். அப்போ நம்ம நினைக்கக்கூடாது அரஃபா மைதானத்தில் கூடியிருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் பெருமிதம் படுறான், அவங்களுக்காக தான் கீழ்வானத்தில் இறங்கி வரான் சொல்லிட்டு. அல்லாஹ் கீழ்வானத்தில் இறங்கி வருகின்றான். இந்த வானம் என்பது நம்ம எல்லாருக்கும் பொதுவானது தானே. அப்போ கீழ்வானத்துக்கு இறங்கி வரான். அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக துவா செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தௌபா துவாக்களை அதிகமாக ஓதுங்க. ஏன்னா அந்த ஒரு நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நரகத்திலிருந்து அதிகமான பேரை விடுதலை செய்வானாம். வேறு எந்த ஒரு நாள்லையும் அப்படி செய்யவே மாட்டானாம். இந்த அரஃபா நாளில் தான் அவ்வளோ விடுதலை கிடைக்கும். அப்போது நாம் அறிந்தோ அறியாமலோ செய்கின்ற எல்லா பாவத்துக்கும் பரிகாரமாக அந்த ஒரு நாள் இருக்கும். நாம் நோன்பு வச்சுக்கிட்டு அதிகமாக இந்த துவாக்களை ஓதி கூட தௌபா துவா செய்யும்போது இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் இந்த ஒரு நாளில் நீங்கும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அரஃபா நோன்பு வச்சுக்கிட்டு அதிகமாக துவா செஞ்சுட்டு அந்த நோன்பு திறக்கும் நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா மாலை நேரத்தில் தான் அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்கி வருகின்றான். அந்த நேரத்தில் அதிகமாக துவா செய்யுங்க. நோன்பு திறக்கும் நேரம் எல்லாமே சேர்ந்து வந்திருக்கு. நம்ம கேட்குற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் நிச்சயமாக அங்கீகரிப்பான். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் இன்னும் என்ன துவாக்கள்லாம் அந்த ஒரு நாளில் நம்ம ஓதலாம் சொல்லிட்டு இன்ஷா அல்லாஹ் நான் போடுறேன். அவசியம் அந்த ஒரு துவாக்களையும் பார்த்துட்டு ஓதிட்டு வாங்க. இந்த ஒரு நாளை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் தீரும் நாள் இந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய தலையெழுத்து மாறக்கூடிய நாள் இந்த நாளாக இருக்கும். அதனால் நியத்து வச்சுக்கிங்க. நோன்பு வைக்கணும் சொல்லிட்டு அதிகமான துவாக்களை ஓதணும் சொல்லிட்டு நியத்து வச்சுக்கிட்டு அதற்காக அல்லாஹிடம் உதவியும் தேடுக. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் இந்த ஒரு நாள் காரணமாக இருக்கும். உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.